எல்லோருக்கும் வணக்கம். கண்டினியூஸாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி மட்டும் இதே சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 13,000 பாயிண்ட் வந்து அதனுடைய பீக்கில் இருந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஃபால் ஆகுக்கு முக்கியமான ஒரு 5 ரீசன், என்ன ரீசன்னால ஃபால் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கும் எந்தெந்த கண்ட்ரிலாம் அவங்களுக்கு டேக்ஸ் போட்டிருக்கோ அப்படியே ரெசிப்ரோக்கல் டேக்ஸுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுலேருந்தே கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. எஃப்ஐஎஸ் வந்து அவங்க வித்ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ரெண்டாவது ஒரு ஹோப் வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. பட் அவங்களுமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வந்து கட் பண்ண மாட்டோம், இன்ஃப்ளேஷன் வந்து இன்னுமே குறையணும், அப்போ தான் வந்து கட் பண்ணுவோம், அர்ஜென்ட் பட்டு கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக போகிற ஃபால் வந்து கொடுத்தது. ரெண்டாவது முக்கியமான ரீசன் வந்து டொமஸ்டிக் இந்தியாவில் வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் 3 quarters ஜிடிபி க்ரோத் வந்து கண்டினியூஸாக ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகலை, ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து செகண்ட் ரீசன். ஜிடிபிக்கு வந்து க்ரோத் ஆனால் தான் அந்த கண்ட்ரி வந்து க்ரோத் ஆகும். மூணாவது வந்து ஏர்னிங். இப்போ Q1, Q2, Q3 இந்த 3 ஏர்னிங்குமே கம்பெனிஸோடைய ஏர்னிங்கை பொறுத்து தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எஃப்ஐஎஸ். ஸோ இந்த லாஸ்ட் 3 quartersலையுமே ஏர்னிங் வந்து வீக்காக இருக்குது. ஸோ இது வந்து மூணாவது ரீசன். நாலாவது ரீசன் வந்து மேசிவான செல் ஆஃப். இதுக்கடுத்து ஃபோர்த் மேஜர் ரீசன் வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக அவங்க வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸாக மேசிவாக ரைஸ் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த குளோபல் ஸ்கினாரியோ, இப்போ ரீசெண்டாக கூட ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் பேசுனது வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. ஈவன் தோ வந்து நேட்டோவே 2ஆக செப்பரேட் ஆகிற மாதிரியான ஒரு யூகம் வந்து பத்திரிகைகளில் வந்து வந்தது. ஸோ இது வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து ஒரு அன்சர்டனிட்டியை கொடுக்கறதுனால எஃப்ஐஎஸ் வந்து இன்னுமே ஷார்ப்பாக வந்து செல்லிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபோர்த் மேஜரான ரீசன். அண்ட் ஃபிஃப்த்து வந்து கண்டினியூஸாக ருப்பி வந்து வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனாலையும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபால் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த 5 ரீசன்னால் தான் இப்போ நடந்துக்கக்கூடிய இந்த செல் ஆஃப் நடக்குது. இது ஒரு மேஜரான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து கிடையாது. இந்த ரீசன்னால் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. நிஃப்டியை சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ரெண்டு 2023 ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு 22,500, 21,200. இது நம்ம வந்து பொசிஷனலாக ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இது. இதே நீங்கள் இன்ட்ராடேல கவனிக்கணும்னா ரீசெண்டாக உள்ள இன்ட்ராடே சார்ட்டில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனப்ப இன்னைக்கு ஃபுல்லாகவே எப்படி ட்ரேட் ஆகிருப்பாங்க, இந்த ஒரு ட்ரெண்டை நோக்கி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பொசிஷனலான சப்போர்ட் 22,500 ரீச் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ட்ரெண்டை மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து அப்சைடில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேப் நடந்திருப்பாரு, இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கும் ஒன்று. ரெண்டாவது இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேஜரான சப்போர்ட் வந்து ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டு 22,500. ஒன்ஸ் ஒரு சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கும். இன்றைக்கி ஸ்டூடெண்ட் குரூப்பில் கூட நிஃப்டி வந்து அதனுடைய சப்போர்ட் லெவல் ரீச் ஆகும்போது 22,030ங்கிறது இன்ட்ராடே சப்போர்ட்டு. டெலிகிராமில் கூட நான் அதை அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அது ரீச் ஆகும்போது மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ரைவேட்டாக தான் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸாக வேவ் லெவல் வைஸாக மென்ஷன் பண்ணணும். இது நான் பப்ளிக்காக லெவல்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்த அனாலிசிஸும் போஸ்ட் பண்ணலை, டிப்ஸோ அனாலிசிஸும் நம்ம போஸ்ட் பண்ணலை. என்ன ஸ்ட்ராட்டஜி வைஸாக வந்திருக்கு, என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 22,030ங்கிறது இன்ட்ராடே சப்போர்ட். இம்மீடியட் பவுன்ஸ் பேக் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,500, 22,100. நான் ஆஃப்டர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 22,100 வரைக்குமே பவுன்ஸ் பேக் ஆச்சு. பப்ளிக் டெலகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இதை கணிச்சிட்டோம். 22,030 தான் செகண்ட் சப்போர்ட்டு அப்படிங்கிறத. ஸோ செகண்டாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மேஜரான ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து மார்க்கெட் எடுக்குது பாருங்கள்.
கிட்டத்தட்ட இந்த லெவல் வந்து 3 டைம்ஸ் வந்து 47,800 அப்படிங்கிற லெவலை 3 டைம்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. அதே நேரம் அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுதா இதில் பாருங்க. ஸோ ஒரு பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டை ஃபார்ம் பண்ணாலும் ஒரு மேஜர் செல் ஆஃபுக்கான காரணமும் அதில் இருக்குது. டவுன் சைடில் 47,800 பிரேக் அவுட் ஆகும்போது அனதர் ஒரு செல் ஆஃப் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்சைடில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து திருப்பியும் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஸோ ரைட் நோ பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ரைட் நோ ட்ரேட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் அப்சைடில் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ட்ரேட் ஆகுதா. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள என்டையர் மார்க்கெட்டும் நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்சைடில் வந்து 6,150, பாட்டமில் வந்து 6,050. இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து என்டையர் மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 10 கேனல் வந்து டவுன் ஆகுது, அனதர் ஒரு 10 கேனல் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது. இப்போ இன்னைக்கு வந்து 6,050 டச் ஆயிருக்கா, திரும்பியும் அப்சைடில் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங் நடக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இதனுடைய அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது 6,150 பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ரைட் நோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் நடக்குது. அதுவும் லெவல் வந்து 6,150 அண்ட் 6,050. இண்டிவிஜுவல்ஸ் ஷேர்ஸ் வந்து எதுவும் ஷேர் பண்ணலை. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்டேட் வந்து பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.